மாற்றுக்குரல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது இப்போ ரொம்பவே ஹாட் டாபிக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, கண்டிப்பா நம்ம சவுக்கு சங்கர் அவர்கள் அரெஸ்ட் பண்ணப்பட்டதுதான். இந்த ஒரு காரணம் பார்த்தீங்க அப்படின்னா, இவரு பல வழக்குகள்ல இந்த வழக்குல சிக்கியிருக்காரு அப்படின்னு தான் தெரிய வருது. அது மட்டும் இல்லாம நார்மலாவே சவுக்கு சங்கர் அப்படின்னு பேரை கேட்டாலே நம்ம எல்லாத்துக்கும் ஞாபகம் வருது என்ன? யூடியூப்ல இருக்கக்கூடிய பிரபலங்களா இருக்கட்டும், இல்ல நடிகைகள், நடிகர்கள், அது மட்டும் இல்லாம அரசியல் தலைவர்கள்னு சொல்லி எல்லாத்த பத்தியும் விமர்சனம் பண்ணுவாரு. அது மட்டும் இல்லாம அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே சரியான கருத்து அப்படின்னு அவரோட சைட்ல இருந்து ஆணித்தனமா அதை சொல்லுவாரு. அது மட்டும் இல்லாம என்கிட்ட எல்லா எவிடன்ஸும் இருக்கு, டாக்குமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தர் மேலையும் அடுக்கடுக்கான புகார்களை வச்சுட்டு வருவாரு. ஆனா இப்ப பாத்தீங்க அப்படின்னா திடீர்னு அவர் கைது செய்யப்பட்டதற்கான காரணம் என்ன அப்படின்னு பலரும் பலவிதமான குழப்பத்துல இருக்காங்க. ஆனா அந்த குழப்பம் எல்லாமே சரியா தவறா அப்படின்னு பல இடங்கள்ல விவாதங்கள் போயிட்டு இருக்கு. இருந்தாலும் கூட இப்போ ரீசெண்டா ஒரு அமைச்சர் இவர் மேல எதற்காக இந்த மாதிரியான வழக்குகள் இருக்கு, என்னென்ன வழக்குகள் இருக்கு அப்படின்னு மொத்தத்தையும் போட்டு உடைச்சிருக்காரு. அதாவது நம்ம சவுக்கு சங்கர் அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா சவுக்கு மீடியா அப்படின்னு சொல்லி யூடியூப் சேனல் மூலியமா பல விதமான விவாதங்களையும் விவாத பொருளா மாறக்கூடிய கருத்துக்களையும் முன் வச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. அந்த வகையில ரீசெண்டா அதாவது இப்போ 4ஆம் தேதி சவுக்கு சங்கர் அவர்கள் கைது செய்யப்பட்டாரு. அது மட்டும் இல்லாம அவரு தன்னோட சேனல் மட்டும் இல்லாம மற்ற சேனல்களுக்கும் போய் அப்பப்போ இன்டர்வியூஸும் கொடுத்துட்டு வராரு. அந்த இன்டர்வியூ மூலியமா தான் பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா பயங்கரமா விமர்சன பொருளா மாறினது என்ன அப்படின்னா, அதாவது பெண் காவலர்களையும் காவல் ஆய்வாளரையும் தொடர்ந்து அவரு அவதூறா நிறைய கருத்துக்களை முன் வச்சு பயங்கரமா தாக்கியும் பேசியிருக்காரு. இதற்கு முன்னாடியே பல வீடியோக்கள்ல பாத்தீங்க அப்படின்னா அவரு தமிழக அரசையும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களையும் அமைச்சர்களையும் நிறைய பேரை தொடர்பு படுத்தி பலவிதமான கருத்துக்களை முன் வச்சது மிகப்பெரிய அளவுல சர்ச்சையை உருவாக்குச்சு. இருந்தாலும் அப்பெல்லாம் அவர் மேல கைது நடவடிக்கை எதுவுமே எடுக்காம இப்ப திடீர்னு எடுக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பலவிதமான கேள்விகளையும் அமைச்சர் முன்னாடி பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த கேள்வி எல்லாத்துக்குமே இப்ப அமைச்சர் பதிலளிச்சிருக்காரு. இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் சவுக்கு சங்கர் அவர்கள் அதாவது கோவை போலீஸ் பாத்தீங்க அப்படின்னா இவர் மேல வழக்கு பதிவு செஞ்சு இவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு எஸ்ஐ தான் ஒரு பெண் எஸ்ஐ அவங்க தான் இவர் மேல வழக்கும் பதிஞ்சாங்க. அந்த வழக்கு சைபர் கிரைமுக்கு மாற்றப்பட்டு அவர் உடனே கைது செய்யப்பட்டாரு. ஆனா அவர் கைது செய்யப்படும் போது பாத்தீங்க அப்படின்னா அவரு தேனி மாவட்டத்துல ஸ்டே பண்ணிட்டு இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் ஸ்டே பண்ணியிருந்த அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா அவர் மேல புகார் அளிக்கும் விதமா அவர் கஞ்சா வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லி அதை முன் வச்சு நிறைய இடங்கள்ல பேட்டிகளும் நிறைய கருத்துக்களும் வந்துட்டு இருந்தது. அதெல்லாம் பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா ஒருவேளை சவுக்கு சங்கர் அவர்கள் இந்த மாதிரியான விஷயங்களும் பண்ணிட்டு இருக்காரோ அப்படின்னு பொதுமக்கள் எல்லாத்துக்குமே ரொம்பவே டவுட் ஆயிருச்சு. இருந்தாலும் கூட பாத்தீங்க அப்படின்னா அவரு செஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மிகப்பெரிய அளவுல, ஏன்னா எந்த இடத்துலயுமே சரியான ஒரு தகவல் இல்லாம கருத்துக்களை பதிவிடக்கூடாது. ஆனா அவர் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா எல்லாமே பேசி முடிச்சிருவாரு. முடிச்சதுக்கு அப்புறம் என்கிட்ட எல்லாத்துக்கும் ப்ரூஃப் இருக்கு, எவிடன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுவாரு. ஆனா அதையும் எந்த இடத்துலயும் ப்ரூஃபை வெளிப்படையா சொன்னதில்லை, வாயால மட்டும்தான் சொல்லுவாரு. ஆனா அதெல்லாம் தாண்டி இவ்வளவு நாட்கள் எப்படியோ போயிட்டாரு. ஆனா இப்போ பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு விஷயம் பூதாகரமா வெடிச்சு, அது மட்டும் இல்லாம தொடர்ந்து இப்ப அவர் பண்ணின விஷயங்கள் எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சுதான் இப்ப மொத்தமா வழக்குகள் பாத்தீங்கன்னா நாளுக்கு நாள் அவர் மேல அதிகமாயிட்டே வந்துட்டு இருக்கு. ஏன்னா முன்னாடியே ஒரு பக்கம் திமுக சார்பில் வழக்கு தொடுத்திருந்தாங்க. இப்போ இந்த பெண் அதிகாரி போலீசார் கொடுத்த வழக்கின் மூலியமா அந்த வழக்கை இப்ப முன்னெடுத்து இப்ப பாத்தீங்கன்னா கோவை சிறையில அவரை வச்சு பயங்கரமா தாக்குதலும் பண்ணியிருக்காங்க. ஒரு பக்கம் போலீசார்லாம் தாக்குதல் பண்ணி இப்போ ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா அவர் கோர்ட்ல ப்ரொசீட் பண்ணும் போது அங்க கோர்ட்ல எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது ஒரு பக்கம் சவுக்கு சங்கர் சொல்றாரு, அதாவது கோயம்புத்தூர் சிறையில எனக்கு பாதுகாப்பே இல்லை, என்ன 10 போலீசார் சேர்ந்து அடிச்சாங்க, பயங்கரமா அடிச்சாங்க நைட்ல. அது மட்டும் இல்லாம எனக்கு இந்த கோவை சிறையில சுத்தமா பாதுகாப்பு இல்லை, கண்டிப்பா என்னோட உசுருக்கு கேரண்டியே இல்லை அப்படின்னும் அவர் பாத்தீங்கன்னா போலீசார் அவரை கூப்பிட்டுட்டு போகும்போது அவர் தன்னோட கருத்தை முன் வச்சாரு. அது மட்டும் இல்லாம சவுக்கு சங்கர் அவர்கள் தொடர்ந்து பலவிதமான கருத்துக்களை தெரிவிச்சதன் காரணமா தான் இப்போ இந்த மாதிரியான விளைவுகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் பத்திரிகையிலையும் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் இருந்தாலும் கூட ரகுபதி அவர்கள், அதாவது அமைச்சர் ரகுபதி அவர்கள் பாத்தீங்கன்னா ரீசெண்டா போய் ஒரு ஊர்ல சுகாதார நிலையத்தை ஆரம்பிச்சுட்டு அங்க பேட்டி கொடுத்த இவரு தான் பாத்தீங்கன்னா பலவிதமான கருத்துக்களையும் தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம சவுக்கு சங்கரை பத்தி எக்கச்சக்கமான விஷயங்களையும் சொல்லியிருக்காரு. அதோட பாத்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டா திருச்சி மற்றும் சேலம் உள்ளிட்ட இடங்கள்லயே தொடர்ந்து அவர் மேல, அதாவது சவுக்கு சங்கர் மேல 2 வழக்குகள் பதியப்பட்டிருக்கு. அது பிறகு பாத்தீங்க அப்படின்னா இப்ப ரீசெண்டா சென்னை சிஎம்டிஏ மூலியமா அவர் மேல தொடர்ந்து 2 வழக்குகளும் பதிவு செஞ்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது கிளம்ப
கிளம்பாக்கம் பேருந்து நிலையம் திறந்து வச்சாங்க தமிழக முதல்வர். அது மட்டும் இல்லாம அந்த பேருந்து நிலையத்துல எக்கச்சக்கமான குளறுபடிகள் இருக்கு, பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு தொடர்ந்து பல விமர்சனங்கள் பல இடங்கள்ல சோசியல் மீடியால வந்துட்டு இருந்தாலும் கூட யூடியூப் சேனல்ல பாத்தீங்க அப்படின்னா சவுக்கு சங்கர் அந்த கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்தை பத்தி அவதூறான பதிவுகள் நிறையவே பதிவிட்டு இருக்காரு, தவறுதலா நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி சிஎம்டிஏ சார்பா வந்து மேலும் 2 வழக்குகள் அவர் மேல தொடுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து இனி மேலும் மேலும் பாத்தீங்கன்னா நிறைய வழக்குகள்ல அவர் வந்து உள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் கருத்துக்கள்லாம் போயிட்டு இருக்கு. இவரு சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது சவுக்கு சங்கர் அவர்கள் மட்டும் இல்ல, தொடர்ந்து இந்த மாதிரி பல பேர் வந்து இந்த மாதிரி கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க. அந்த கருத்துக்கள் எல்லாமே கண்காணிக்கப்பட்டு கூடி சீக்கிரத்துல எல்லாத்து மேலேயும் வந்து நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதோட மட்டும் இல்லாம இப்ப பாஜக ஒரு பக்கம், திமுக இவங்க எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா அதை பத்தின கூட்டணி சம்பந்தமான சில விஷயங்களையும் சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்தியா கூட்டணி அப்படிங்கிறது நாளுக்கு நாள் தன்னோட வாக்கு வங்கியை குறைச்சிட்டே வந்துட்டு இருக்காங்க. அதற்கு முக்கிய காரணம் அதோட தலைவரா இருக்கக்கூடிய மோடி அவர்கள் தான். ஏன்னா மோடி அவர்கள் பேசக்கூடிய பேச்சுனாலதான் வந்து அவரோட வாக்கு வங்கி அப்படிங்கிறது கணிசமா குறைஞ்சிட்டே வருது. கண்டிப்பா இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பாஜக அப்படிங்கிறது ரொம்பவே அடி வாங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது போக அதிமுக பத்தின கேள்விகளும் எழுப்பியிருக்காங்க. ஏன்னா ரீசெண்டா பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பிறந்தநாள் வந்திருந்து அந்த பிறந்தநாளை பத்தி பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு, என்னதான் இருந்தாலும் எங்களுக்கு எதிர்கட்சி அதிமுக இருந்தாலும் கூட திமுக சார்பா நாங்க வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம்னு சொல்லிட்டு, ஆனா அவரு வந்து எதிர்கட்சி தலைவரா இருக்கிறதுக்கான தகுதி அவர்கிட்ட இருக்கா அப்படிங்கிறதே ரொம்பவே கேள்விக்குறியாதான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னா அடுத்ததா இந்த லோக்சபா தேர்தலுக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா எடப்பாடி தலைமையில அதிமுக இருக்குமா, இல்ல அப்படின்னா எஸ்பி வேலுமணி உள்ளிட்ட சில அமைச்சர்கள் கையில தான் வந்து அதிமுக போகுமா அப்படிங்கிற கேள்வி இருந்துட்டு இருக்கு மக்கள் மத்தியில அப்படிங்கிறதே ஒரு போட்டு உடைச்சிருக்காரு. ஏன்னா அவங்களுக்குள்ளேயே பாத்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான உட்கட்சி பூசல்கள்லாம் இருந்துட்டு இருக்கு. இதெல்லாம் தாண்டி இந்த சட்டசபை தேர்தல்ல வந்து யாரு கையில வந்து அதிமுக இருக்க போகுது அப்படிங்கிறதே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாதான் இருந்துட்டு இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல எப்படி அதிமுகவோட தலைவரா எடப்பாடி பழனிசாமியை நியமிக்க முடியும், அதாவது தொடர்ந்து அதுல வந்து ஆதிக்கம் செலுத்த முடியும் அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. இப்படி தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா பல கட்சிகள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் அழகா எடுத்து சொல்லியிருக்காரு. இருந்தாலும் கூட சவுக்கு சங்கர் அவர்களை பத்தி கேட்ட கேள்விகளுக்கு நச்சுன்னு நிறைய பதில சொல்லியிருக்காரு. இப்படி தொடர்ந்து சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து பல பிரச்சனைகளை மாட்டிட்டு வந்துட்டு இருக்கிறதுனால கண்டிப்பா இன்னும் சில வழக்குகள்ல அவர் மேல பதியப்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படிங்கிறதையும் ஓப்பனா சொல்லியிருக்காரு. இந்த மாதிரியான அரசியல் தகவல்களை தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா நம்ம சேனலோட ஸ்டே டியூனா இருங்க.